வணக்கம். நிறையா பேர் இப்போ என்னென்னா எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிடலான்னு நினச்சிட்ருக்காங்க. எம்ஜிஆர் எப்படி திமுகவில் வந்தார், எப்படி வளர்ந்தாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. திமுகவை எம்ஜிஆர் வளர்த்தாரா இல்லை எம்ஜிஆரை திமுக வளர்த்துச்சான்னு வரலாற்றத்தை படித்து பார்த்து தெரிஞ்சிங்க. முதல்ல எம்ஜிஆர் 1953 தான் திமுகவில் வர்றார். ஜூலை 17 எம்ஜிஆர் திமுகவில் வந்து இணைஞ்ச ஆண்டு 1953. அதுக்கு முன்னாடியே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கதை வசனத்தில் 1947 ராஜகுமாரி படத்தில் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்துகிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். அதுக்கப்புறம் 1948 அபிமன்யு, 1950 மருதநாட்டு இளவரசி, அப்புறம் 1951 நாம் என்ற ஒரு படம், அப்புறம் 52 53 தான் திமுகலே வரார் எம்ஜிஆர். 54 மலைக்கல்லன், 57 புதுமை பித்தன், 61 அரசியல் குமாரி, 63 காஞ்சி தலைவன். முத்தமிழறிஞர் கதை வசனத்தில் எழுதின படங்கள் இதெல்லாம். அண்ணா மறைவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று ஆட்சி பிடித்து அமர்ந்த பிறகு அதற்கு அண்ணாவிற்கு அடுத்தபடியாக இருந்த நெடுஞ்செழியன் போன்ற விசமிகள் கலைஞரை முதலமைச்சராக ஆனது பிடிக்காமல் எம்ஜிஆரை தொந்தரவு செய்து கட்சியிலிருந்து விலக செய்தார்கள். அவர்கள் வளர்ச்சிக்கோசம் எம்ஜிஆரை கட்சி ஆரம்பிக்க வைத்தார்கள். எம்ஜிஆர் எப்போதுமே கலைஞரை ஆண்டவர் என்று தான் அழைப்பார். ஏன்னா அவருக்கு ஆண்டவர் கலைஞர் தான். ஆண்டவர் கலைஞர் தான் அவர் அறிமுகப்படுத்தியவர். திரையுலகத்தில் நட்சத்திரமாக எம்ஜிஆர் வலம் வந்து அரசியல் வாழ்வில் இன்று எம்ஜிஆர் என்று பேசக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நன்றி, வணக்கம்.